நான் சொல்ற இந்த 3 படத்த மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 மலையாள படம் தான். 3ம் ஒரே ஆக்டரோட படம். ஆக்டர் திலீப்போட படம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2003ல வந்த சிஐடி மூசான்ற படம் தான். இந்த படத்துல வந்து கூட கொஞ்சம் காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. சலீம் குமார், கொச்சின் அனீபா, ஹரிஷி அசோகன், ஜெயதி ஸ்ரீகுமார். இந்த படத்தோட பில்லரே இவங்க 4 பேரும் தான். திலீப் சாரோட அப்பா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, உன்னிகிருஷ்ணன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் உங்க மைண்டை வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆக வைக்கும். அப்படி ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் போலீஸ் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு சிஐடியா மாறுவாரு. சிஐடியா மாறி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு. இதுக்கு இடையில வந்து ஒரு போலீஸ் நாய் வந்து அவருக்கு கிடைக்கும். இதெல்லாம் வச்சுள்ள ஒரு படம் தான் இது. நீங்க இந்த படத்தை பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க வயிறு குலுங்க குலுங்க சிரிப்பீங்க. நான் இன்னைக்கும் எனக்கு எப்பமாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா நான் பாக்குற ஒரு படத்துல இதுவும் ஒண்ணு. ரெண்டாவது படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 2003ல வந்த ஆக்டர் திலீப்பும் காவ்யா மாதவன் நடிச்ச திலக்கம்ன்ற படம் தான். ஃபர்ஸ்ட் படத்துல எந்த 5 பேர் பில்லரா இருந்தாங்களோ அதே 5 பேர் இந்த படத்துலயும் பில்லரா இருந்திருப்பாங்க. இந்த படத்துல திலீப் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் நெடுமுடிவேனோட பையன் வந்து சின்ன வயசுல வந்து காணாம போயிருப்பாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்கள வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு சொந்த ஊருக்கு கொண்டு வரும்போது அந்த ஊர்ல சில விஷயங்கள் எல்லாம் மாறும் அவர் வரும்போது. அதுக்கப்புறமா அவரை வந்து சரி பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. சரி பண்ண ட்ரை பண்ணும்போது சரியான ஃபன் விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சிரிப்பீங்க. நீங்க என்னதான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இந்த படம் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க வைக்கும். மூணாவது படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012ல வந்த மை பாஸ்ன்ற படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பாஸோட விசா வந்து கேன்சல் ஆகிறதுனால கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சு ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஹீரோவுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது, இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே. நீங்க கண்டிப்பா பாருங்க. செம ஃபன் இருக்கு. பாதி படம் மும்பைல எடுத்திருப்பாங்க, பாதி படம் கேரளால எடுத்திருப்பாங்க. மும்பைல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கேரளா வந்ததுக்கு அப்புறமா படத்தோட லெவலே வேற மாதிரி இருக்கும். இந்த படமும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது எந்த படத்தை பார்ப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 தரமான படத்துல பார்க்கலாம். பை.